ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் சூடானோன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் நம்ம வதங்க வேண்டியதில்லை. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம தெளிக்க வேண்டாங்க. கீரையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போதே அதில் இருக்க அந்த ஈரமே போதும். பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவும் தெளிக்கல. எனக்கு இந்த ஈரமே சரியாக இருந்துச்சு. கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். கீரை நல்லா வெந்துடுச்சு. ஆனால் கீரையோட கலர் மாறாமல் நல்லா பச்சை நிறத்தோடு இருக்குது. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு உப்பு எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம கரண்டியோட காம்பால் இதை கிளறி விடணும். அப்படி கரண்டி காம்பால் கிளறும்போது சின்ன சின்ன கட்டிகளாக இருந்தால் கூட கீரை அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். கீரை நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் பொலன்னு சூப்பராக வந்துருச்சு. இப்போ கீரை வெந்திருக்கான்னு எடுத்து நம்ம கையில் தொட்டு பார்க்கணும். கீரை நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த டைமில் வறுத்த வேர்க்கடலையை கரகரப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விடலாம். இப்போ இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் இருந்த ஈரமெல்லாம் இழுத்து நல்லா பொலன்னு ஆயிடுச்சு. பாருங்கள், இதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுத்தது துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரையில் இருக்க பச்சை கலர் மாறாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கம்மன்னு வாசனையாக ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இந்த பொரியலை பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கு அப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை எவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு சாப்பிடும்போது கொமட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கும். இதை போல் நீங்கள் முருங்கைக்கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு 2 உருண்டை சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு வெங்காய ரசம் வச்சு அது கூட கொடுத்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெங்காய ரசத்துக்கும் முருங்கைக்கீரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.